எல்லாரும். ஏனென்றால் டி நகர்ல கூட இப்ப போய் ஒன்று திறக்க போறேன். ஏனென்றால் வெயில் மிக அதிகமாக சுட்டரிக்கிறது. சூரியன் ரொம்ப தொல்லை கொடுக்குது. அதனால ஏன்னா அதுதான் சூரியன் தொல்லை கொடுக்குதுன்றதுதான் முதலமைச்சர் அடிக்கடி ஊட்டிக்கு போயிடுறாரு. அவராலே சூரியனை தாங்க முடியல. ஆக மக்கள் எல்லாம் சூரியத்தோட ஹாட்னஸ்ல இருக்கணும், வெப்பத்துல இருக்கணும். ஆனா நாம போய் அங்க போய் நல்ல குழு குழுன்னு இருந்து நல்ல மலர் கண்காட்சியை பார்த்துட்டு மலர் இருக்கையில அமர்ந்து நல்ல போட்டோ ஷூட் பண்ணி விதவிதமா உடை அணிந்து இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல. ஆனா அவர் விதவிதமாக ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க விதவிதமாக குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சாலையில போக தான் முடியல. யாரும் அந்த கார்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்கே அந்த பள்ளம்னு கேக்குற அளவுக்கு சாலையில போற இடத்துல கார்ல போவது கூட நடந்து போனாதான் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு சாலையில கார்ல போறது கூட பாதுகாப்பு இல்ல. சாலை திடீர்னு உடஞ்சி உள்ள உழுது. அதனால எல்லாருமே இப்ப நம்ம பார்க்கும் போதே சாலையில நம்ம பத்திரமா போறோமா, காலையில சாலையில பத்திரமா போறோமா அப்படின்னு நமக்கு பயமா இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துலதான், அப்படிப்பட்ட அழகுலதான் தமிழகத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது. ஆனா இவர்கள் வேண்டுமென்றே இன்னைக்கு மத யானை, புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை என்ற மத யானையம். ஆனா நான் இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறேன். மன வேதனையாக இருக்கிறது. எல்லா மாநிலங்களும் அந்த புதிய கல்விக் கொள்கையோட நல்லவற்றை எடுத்துக்கொள்ள ஆரம்பமாகிவிட்டது. ஆனா தமிழை வளர்க்கிறோம் என்று ஏறக்குறைய 8 லட்சம் குழந்தைகள் தமிழ்ல பாஸ் பண்ணவங்கல்ல வெறும் 8 பேரு தான் 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க. ஆக நீங்க தமிழை எப்படி வளர்க்கிறீர்கள்? மதுரையில ஒரு பள்ளியில தமிழாசிரியர் இல்லாததுனால தமிழில் மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இவங்க தான் இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயா பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்று முற்றிலுமாக கல்வித்துறையில் மாணவர்களோட முயற்சியினால் கல்வித்துறையில் அவங்க பாஸ் ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர, இல்லை என்றால் வேண்டுமென்றே இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் சொல்றாரு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு போராடுவோம் சொல்ற. ஏன் போராடணும்? ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகித்தீர்களே, ஏன் அப்ப அதை கொண்டு வரல? அதனால் இப்படி பல கேள்விகளை எங்களால் கேட்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்தையும் அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருப்பது டாஸ்மாக் ஊழல். அதனாலதான் சனாதனத்தை பற்றி பேசிய தம்பி உதயநிதி சனாதனத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற விருந்தோம்பலுக்கு சென்று விட்டார். பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கத்துல போய் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதி தான் விருந்தோம்பல் என்பது, கோயில்ல விருந்து போட வேண்டும் என்பது, உள்ளெல்லாம் போக மாட்டாங்க அவங்க. ஆக இப்போ பரிகாரம் யாராவது ஜோசியர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி சனாதனத்தை பத்தி எல்லாம் ரொம்ப மோசமா பேசிட்டீங்க, இல்ல கோயிலுக்கு வெளியே நடக்கின்ற அன்னதானத்தை தொடங்கி விட்டீங்கன்னா இந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வருவது மகிழ்ச்சி, கோயிலுக்கு அருகில் வருவது மகிழ்ச்சி, கோயிலுக்கு உள்ளேயும் சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் எல்லாமே தோல்வி அடைந்து கொண்டு வருகிறது. ஆனால் முதல்வர் அதை கவனிக்கதாக இல்லை. இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள், பல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டம் 2026 நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் கேட்கிறேன், ஆணவத்தோடு பேசுகிறார்கள். நேற்று இந்த மத யானை அந்த வெளியீட்டை நான் பாக்குறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் தமிழக மக்கள் படிக்கணும். மாணவர்கள் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தான் ஏழை மாணவர்கள் படிக்கணும். எங்க பிள்ளைங்க எது வேணாலும் படிச்சுட்டு போவாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி உணர்வோடு சொல்கிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது, இதை நிச்சயமாக இங்கே கொண்டு வர வேண்டும். பாண்டிச்சேரியில 99% அரசு பள்ளி மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அடிப்படை கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது. ஆனா எப்ப பார்த்தாலும் நேத்து நீங்க தேர்வை சொல்லும் பொழுது எல்லா மாநிலத்திலும் ஏதோ மோசமா இருக்க மாதிரியும் தமிழ்நாடு மட்டுமே முன்னேறி செல்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். எல்லா விதத்திலும் தமிழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். பேசும்போது கூட எல்லாருக்கும் எல்லாங்கிறதா திராவிட மாடல், இன்னாருக்கு இன்னாருங்கிறதா பாஜக காவி மாடல் சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்றாருல, நான் கேட்கிறேன், துணை முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் ஏன் கன்சிடர் பண்ணல? அவங்க கட்சியில எல்லா தொண்டர்கள் தானே வேலை செய்யறாங்க. இப்ப எல்லோருக்கும் எல்லாம் பதவியும் கிடையாது. ஆனா பதவி என்று வரும்போது இன்னாருக்கு இன்னார்
அப்படின்றது அப்ப ஏன் துணை முதலமைச்சர் தான் உட்காரு? இன்னொன்னு, நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்களே தவிர யாரும் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லல. அதனால இது அப்பட்டமான ஒரு சுயநலமான ஒரு புத்தக வெளியீடு. இது ஒரு கல்வி அமைச்சரே இதை செய்தது மிக 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 தவறு. இன்னும் சொல்ல போனா புதிய கல்விக் கொள்கையில் இன்னும் நல்லவே எவ்வளவோ இருக்குது. சொல்றாரு 20 ஷரத்துல நாங்க முன்னேற இருக்கோம் அப்படின்னு. முன்னேறியவர்கள் இன்னும் முன்னேற வைப்பதுதான் புதிய கல்விக் கொள்கை. அதனால் அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். இதையே மறுபடியும் அரசியலாக்கி கொண்டிருப்பாங்க. மக்களுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, மத்திய அரசு எது செஞ்சாலும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க. அதனால 2026ல நம்ம மாத்திருவோம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்.